பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற காவா எங்கெங்கே இருக்குது கல்யாணம் பண்ணலாம். ஒரே அடியாக நீங்கள் வந்து டங்குக்கு ஜொத்தை வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்எல்ஏ பேக்கு பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணிக்கிறீங்க. எம்எல்ஏ பேக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி கிளீன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் பிஜேஎம்எல்ஏரில் நீ நினைக்கிற போல் நான் நினைக்கிற போல் க்ளீன் பண்ண முடியாது வார்டுங்களுக்கு. ஏன்னு கேளு, எல்லா இடத்துலையும் புஷ் ஆகிட்டுக்குது, எல்லா இடத்துலையும் செடிக்குது. வைக்கணும்னா 10 ஜேசிபி வைக்கணும். 2 ஜேசிபி வந்து முனிசிபாலிட்டிக்காரருக்கு கொடுக்கணும். ஆச்சா, ஏற்கனவே வள்ளல் முன்சாமி பிரசிடென்ட் ஆஃபீஸெல்லாம் ஒரு வார்டுக்கு 5 நாள் குதற்கு க்ளீன் பண்ணோம். அதே போல் இந்த டைம் என்னுடைய சார்பில், என் வார்டு சார்பில், உங்கள் சார்பில், உங்கள் தாய்மார் சார்பில் நான் கம்ப்ளைண்ட் கேட்குறேன். இது போல் புஷ் ஆகிட்டுக்குது, எல்லாருக்கும் ஜுரம் வந்துக்குது, டங்கு வந்துக்குது, ஃபீவர் வந்துக்குது, காவா க்ளீன் பண்ணாததுனால செடி இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த உங்களுடைய கோரிக்கை ஹெல்த் இன்ஸ்பெக்டரு கௌரி மேடம் வந்துக்கிறாங்க, அவங்களும் ஏற்றுக்கிறாங்க, நானும் ஏற்றுக்கிறேன், எங்கள் ப்ரெஸ்காரன் வந்துக்கிறாங்க உங்களை பார்க்கறது பேட்டி காட்டுறதுக்கு. அதுக்கும் வந்து நல்லதாகும். இப்போ உங்களுக்கு செடி க்ளீன் பண்ணோம், காவா க்ளீன் ஆகுதா? இல்ல சார், பாத்தா தண்ணி வந்து சும்மா வீடியோக்கு எடுக்கிறேன். வேற இப்போ வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி செடிகளை க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். இந்த கோரிக்கை. இன்னொருத்தர் வந்து கொசு பற்றி கொசு மருந்து அடிக்கிறது கம்ப்ளைண்ட். அது மேடம் வாங்க மேடம், கொசு மருந்து அதாவது சுமைக்கு இல்லை இல்லைம்மா, இந்த வார்டில் இல்லை. இந்த வார்டில் இல்லாதனால இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, இங்கே மருந்துங்கெல்லாம் அடிக்கல இந்த சைட்லன்ட்டு. இந்த மருந்து அடிக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு பெரிய வார்டு, சின்ன வார்டு இல்லை. சும்மா எதிரில் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு பாதிக்க போகிறது, அவங்களுக்கும் அடிக்கணும், எல்லாருக்கும் அடிக்கணும். அதனால இதை வந்து ஒரு 2 நாளாக 1 நாளாக நீங்கள் எடுத்துக்கின்னு தயவு செஞ்சு இதை எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மருந்து அடித்தா கொசு மருந்து கொஞ்சம் போவோம். இதனால் இல்லாதனால தான் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சோமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஜனங்களுக்கு எங்களுக்கும் பாதிக்கப்படுது, உங்களுக்கும் பாதிக்கும். இல்லை சார், வந்தப்போ பண்ணிட்டு இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் இல்லை. வராங்க எதிரில் மட்டும் எடுத்துட்டு இங்கே வீட்டு எதிரில் போட்டு போயினே இருக்குவாங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணி சொல்லுங்கம்மா. நான் இல்லை எடுக்கிறாங்கம்மா, அவங்களும் எடுக்கிறாங்க, அங்கே எடுத்து போடுறாங்களே பசங்க இருக்கிறாங்க, இங்கெல்லாம் விளையாடுற பசங்க. நான் இங்க தான் இருந்தேன், டிராக்டர் ஃபுல் ஆயிட்டு இருந்துச்சு. இவங்க கூட இல்ல, இவங்க ஒருவேளை எடுக்க முடியல, லோட் பண்ண முடியல அப்படின்றதுனால இங்க போட்டுருப்பாங்க. இத நான் கிளியர் பண்ண வைக்கிறேன். சரிங்க மேம், உங்களுக்கு மட்டும் இந்த செடி அந்த காவா வந்து டைரக்ட்டா தண்ணி போயிடணும் மேம். அத நாங்க ஒரு சப்மிஷன் சார். நான் கால் வந்து நான் நின்று ஃபுல்லா பிளாக் అయిపోయేసి இது வந்துக்கறாரு இருமா இப்ப பண்ணு. మందులు ఎర కొట్టలేదు ఈ పక్క అంత పక్క யார் ஃபோன் பண்ணீங்க? நாங்க தான் ஃபோன் பண்ணோம். ரைட், இப்போ எங்க அடிக்கிற மருந்து? இங்க எங்கமே அடிக்கல, எல்லாரும் ஜரம் வந்துட்டு எல்லாரும் படுத்துறாங்க. இப்போ என்னன்னா ஹேண்ட் ஸ்ப்ரே மிஷின்ல நம்ம வார்டு கவர் பண்ண முடியாது சார், டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஏரியா ரொம்ப பெருசு, பெரிய ஏரியா. ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரே மிஷின் ஒரு மேன் பவரால ஃபுல் ஏரியா ஹேண்ட் ஸ்ப்ரே பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஏரியாவா பண்ணானா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணும். இல்ல ஃபாகிங்னா என்னோட சஜஷன் சொல்றேன் மேடம். நான் இப்போ இந்த பிளாக் ஒரு நாளைக்கு பண்ணேன். இல்ல ஒன் டே எடுத்துறேன். இந்த பிளாக் ஆட் டே, அதுதான் நெக்ஸ்ட் பிளாக் ஒரு ஆட் டே, இன்னொரு பிளாக் ஆட் டே ஒரு 2-3 டேஸ் எடுத்தீங்கன்னா 4 கவர் ஆயிடும். இப்போ இந்த ஏரியாக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஏரியாவில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுனாலன்னு இல்லை, ஜனங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லுங்கிறேன், இது நான் பண்ணிடலாம். பண்ணிருக்கிறேன்னா என்ன, இங்க வந்து இந்த ஏரியால வந்து எல்லாருக்குமே ஜரம் முக்கியமா உனக்கு எம்எல்ஏ கிட்டயோ எம்எல்ஏ போன் பண்ணி சொல்லுவாங்க, எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க சகோதரி எம்எல்ஏ ஓகே, நீ சொன்னதுல தப்பே இல்லை. ஆனா ஒரு கவுன்சிலர் உனக்கு இருக்கிறாரு, நீ ஏன் எனக்கு சொல்ல? ஏன் இல்லை, என் வீடு எங்க இருக்குது ஓடியாதுக்கலாமே, இது அவர் தண்ணி விடுறதுக்கு இன்சார்ஜ் விட்டுக்கிற அவர் வந்து சொல்லாமே. நீங்க என்ன நான் சொல்றது இந்த மாதிரி தெரியாத வீடு உனக்கு தெரியும். இப்போ இதனாலே பாரு, அந்த அம்மாவுக்கு ஆபீசர்ஸ் போன் பண்ணி இவங்கள திட்டிக்கிறாங்க, இவங்க ஓடியாந்துக்கிறாங்க. எனக்கு ஜுரம் இங்கே பாக்கியான்னு நான் கேட்டேன். டாக்டர் வந்தாங்க, இல்லை டாக்டர் வந்தாங்களா இல்லையாங்க?
நம்ம வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணது இல்லையா டாக்டர்? டாக்டர் யாருமே வரல. இல்லை பாக்கியம் வந்து எல்லா ஏரியாவில் வந்துருச்சு. பாக்கியம் இல்ல சர்வே பண்ணிட்டு இருக்காங்க சார். வந்து எடுத்துட்டு போச்சு சார். ஏதுன்னு போச்சு இல்லையா? ஜுரம் இல்லையா? அதெல்லாம் ஏதுன்னு போச்சு. அதெல்லாம் பண்ணியிருந்தேன் மேடம். டாக்டர் ஹெல்த்ன்றது கூட வந்தாங்க. பட் இவங்களுக்கு வந்து இப்போதான் கோரிக்கை இது அடிக்கணும், ஸ்ப்ரே பண்ணோம், காவா க்ளீன் பண்ணணும். அவ்வளோ க்ளீன் பண்ணி பார்ப்போம். காவா ஃபாகிங் அனுப்புறோம் சார். ஃபாகிங் ஒரு நாளைக்கு கொடுத்துடுறேன். ஹேண்ட் ஸ்ப்ரே மிஷின் நான் ஒன் பை ஒரு ஏரியா வந்து அதுதான் மேடம். இப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்களுக்கு வந்து இவங்க கோஆபரேட் பண்ணணும். இவங்களுக்கு காலையில இல்ல சாயந்தரமா ரோடு வந்து நாங்க பார்க்கோம். ஜோரம் வர இப்போ நீ க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ சார் பிளாக் ஆயிட்டு ஃப்ளோ ஆயிருக்கு. தண்ணி எல்லாம் மழை தண்ணி வந்தா நான் வாசலுக்கு கழுவுனானா அங்கேயே நிற்கும். இது இங்க பிளாக் ஆயிருக்குமா? ஏன்னா முன்னாடி அங்க ட்ரைனேஜ் க்ளீனா இருக்கு. இது பிளாக் ஆயிருக்கு. இங்க பிளாக் இருக்கு. தள்ளலாம். இது கூட இல்லம்மா, இங்க கூட கரெக்டா இருக்கு. கிளியரா இருக்கு. இங்கதான் இங்க பிளாக் ஆயிருக்கு. ನಂಬರ್ 7 ಬ್ಯಾಂಕ್ ಲೈನ್ ವಾಚ್ಮ್ಯಾನ್ ಲೈನಿಂದ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಏನಂದರೆ ನಗರಸಭೆ ವತಿಯಿಂದ ಅವ್ರಿಗೆ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಂತ ಇವಾಗ ಇತ್ತೀಚೆಗೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದು ಒಂದು 2 ದಿವಸದಿಂದ ಆಗ್ತಾಯಿದೆ. ನಾವು ಇದ್ರ ಹಿಂದೆನೂ ಪ್ರಯಾರಿಟಿ ಮೇಲೆ ಎಲ್ಲ ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಆದ್ಯತೆ ವಹಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಡೆಂಗು ಇರೋದ್ರಿಂದ. ಹಾಗಾಗಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಇವರು ಡ್ರೈನೇಜ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು, ಫಾಗಿಂಗ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏರಿಯಾ ತುಂಬ ವಾಸ್ಟ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ 1 ಬೈ 1 ಆಗಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಭರವಸೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಡ್ರೈನೇಜ್ ಏನಿದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಈ ಕಮ್ಮಿಂಗ್ ವೀಕ್ ವಾರಕ್ಕೆ ಬರ್ತೀವಲ್ಲ ಅಲ್ಲೇನಿದೆ ಇವ್ರಿಗೆ ಡ್ರೈನೇಜು ಮತ್ತು ಫಾಗಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ, డ్రైనేజ్ క్లీనింగ్ ఫాగింగ్ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. చెప్పమ్మా ఏమేం ప్రాబ్లం ఉంది? అదే సార్ కాలువ క్లీన్ చేయాలా, మందు కొట్టాలా. చెట్లన్నీ ఫుల్గా ఉన్నాయి, దోమలు ఉన్నాయి. ఆ చెట్లు కొట్టేసి మందు కొడితే కొంచెం దోమలు తక్కువ అవుతుంది కదా. మాకు ఫుల్గా జ్వరాలు ఉన్నాయి ఈ ఏరియాలో, ఫుల్ జ్వరాలే. జ్వరాలు అంటే ఎట్లా? డెంగ్యూ అని చెప్తారా? డెంగ్యూ అని చెప్తాం సార్. మీరు ఎట్లా చెప్పేది? డెంగ్యూ జ్వరం అది హాస్పిటల్ డాక్టర్ చెప్పాలా?